ஹலோ ரெக்ஸ், ஈவன் கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த லா. மக்களாட்சியில் மக்கள் தான் அரசு. இன்னைக்கு நம்ம காணொளி பதிவுக்கு போகலாம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஐபிசி சட்டத்தை ரத்து பண்ணி ஜூலை 1, 2024 பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா சட்டம் குற்றங்களுக்கான தண்டனையை சொல்லக்கூடிய சட்டமா அமல்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐபிசியில இருந்ததை விட குற்றங்களை குறைக்கிறதுக்காக பிஎன்எஸ்ல சட்டங்கள் கெடுபிடியா இருக்குது. அதே மாதிரி தண்டனைகள் அதிகமா இருக்குது. ஆனா ஐபிசி தண்டனைக்குரிய குற்றமா சொல்லப்பட்ட ஒண்ணு பிஎன்எஸ்ல குற்றமாவே கருதல. அது என்னதுன்னா ஐபிசி செக்ஷன் 377. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்தெல்லாம் ஆர்டர் ஆனதுனால நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்போம். இதுல என்னன்னா, ஒரு ஆணும் உறவு கொள்றாங்க, இல்ல ஒரு பெண்ணும் உடல் உறவு பண்றாங்கன்னா அது தப்பு, குற்றம். அதே போல விலங்கோட உடல் உறவு பண்றாங்கன்னா அது குற்றம் அப்படின்னு அந்த செக்ஷன்ல இருக்கு. ஆனா 2018 நவ்தேஜ் சிங் ஜோஹருடைய வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஒப்புதலோட உடன்பாடோட ஓரின சேர்க்கையில ஈடுபடுறாங்கன்னா அது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஐபிசி 377 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஒரு பகுதியில வயலேஷன் பண்ணுது அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அதனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா 377 ரத்து ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு நபர் உடன்பாடு இல்லாம, கன்சென்ட் இல்லாம ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்தப்படுறாருன்னா அது குற்றம். அதே போல ஒரு நபர் விலங்கோட உடலுறவு பண்றாருன்னா அதுவும் குற்றம். அது தொடர்ந்து 377 கீழே தண்டனையா வழங்கப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. எஃப்ஐஆர்லாம் லான்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி விலங்குகளோட உடலுறவு பண்றது இந்தியாவில் நடக்குதா அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். என்னங்க இது அப்படின்னா, நிச்சயமா நடக்குது. நான் முதல்ல 2015, 2016 அந்த மாதிரி சமயத்துல கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு நபர், வட மாநிலத்தை சார்ந்தவர், ஒரு கண்ணுக்குட்டிய ரேப் பண்ணிட்டாரு. அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை அடிச்சுட்டாங்க நல்லா. அது நான் கேள்விப்பட்ட விஷயம். ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 2023 மார்ச் 5 இந்தியா டுடே நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி. டெல்லி இந்திரபுரி ஏரியால ஒரு நபர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நாயை ரேப் பண்ணிட்டு இருக்காரு. அத பக்கத்து வீட்டுக்காரர் வீடியோ ஆதாரத்தோட கொண்டு போயிட்டு போலீஸ்ல புகார் கொடுத்துட்டாரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடி அதே மாதிரி இந்திரபுரியிலேயே ஒரு நபர் ஒரு நாயை ரேப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெல்லி ஹரிநகர்ல அதே சந்தர்ப்பத்துல பார்க்ல ஒரு நாயை ஒரு நபர் ரேப் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், குற்றங்கள் எல்லாம் ஐபிசி 377 கீழே தண்டனையா இருந்துச்சு. எவ்வளவு கால தண்டனைன்னா, அதிகபட்சம் ஆயுள் தண்டனை இருந்துச்சு, அல்லது குறைஞ்சபட்சம்னா 10 ஆண்டுகள் தண்டனை, அதோட சேர்த்து அபராதம் கட்டணும். ஆனா பிஎன்எஸ் சட்டம் வந்ததுக்கு பிற்பாடு, ஐபிசி ரத்தானதுக்கு பிற்பாடு, இந்த ஐபிசி 377 நிகரான ஒரு சட்டம் பிஎன்எஸ்ல இல்ல. இதே மாதிரி The Prevention of Cruelty to Animal Act 1960 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 1960 வந்த ஒரு சட்டம். அதுல பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை செக்ஷன் 11 கீழே, அவங்க மிருகத்தை துன்புறுத்துற செக்ஷனுக்கு கீழே வழக்கு பதிவாங்க. அந்த ஐபிசி 377 சேர்த்து செக்ஷன் 11 ஆஃப் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கிருவாலிட்டி டு த அனிமல் ஆக்ட் 1960 இதுக்கு கீழே அவங்க பதிவாங்க. ஆனா அந்த செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு விலங்கோட உடலுறவு பண்றதை பற்றியான குற்றத்தை அதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இது பெஸ்டியாலிட்டின்னு சொல்லுவாங்க, விலங்கோட உடலுறவு பண்றது. அது சட்டப்படி குற்றமா இருந்துச்சு. ஆனா இந்த பிஎன்எஸ்ல அதுக்கு நிகரான சட்டம் இல்லாததுனாலையும், அதே மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் குருவாலிட்டி டு அனிமல் ஆக்ட்லயும் அதுக்கு நிகரான சட்டம் இல்லாததுனாலையும், இனிமே ஜூலை 1 முதற்கொண்டு வரக்கூடிய
இந்த மாதிரி குற்றங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறது? அப்போ ஒரு நபர் ஒரு விலங்கு கிட்ட போயிட்டு உடலுறவு பண்றாரு அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? கமெண்ட்ல உங்களுடைய பதிவை பண்ணுங்க. நன்றி ரெக்ஸ்.